An electron falls from rest through vertical distance h in a uniform and vertically upward directed electric field. So electric field வந்து இங்க இருக்குன்னா electron வந்து falls vertically from rest through, falls from rest through. So u வந்து 0, இது வந்து கீழே நோக்கி வருது. The direction of the electric field is now reversed. So electric field இங்கே இருக்கு and the magnitude same. இங்கேனா இங்கே. A proton is allowed to fall from the rest in it through the same vertical distance. அப்போ வந்து proton வந்து இங்கே இதாகுது. So the time of fall of electron in comparison with the time of fall of proton கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு சார்ஜை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோம்னா ஃபோர்ஸ் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை சார்ஜ் வந்து in external electric field வந்து F equal to Q times E. கரெக்டா? அதே மாதிரி நியூட்டன்ஸ் லா இப்போ என்ன ஆகும்? நியூட்டன்ஸ் லா பிரகாரம் இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் வந்து என்னது? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். கரெக்டா? ஸோ அப்போ இது வந்து இங்கே என்ன ஆகும்? உங்களுக்கு ஃபோர்ஸ் இருக்கும்போது ரெண்டு ஈக்குவேட் பண்ணுங்க. Q times E will be equal to MA. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஆக்சலரேஷன் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து QE by M. இது என்னென்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ் வச்சு நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ இப்போ எனக்கு ஆக்சலரேஷன் கிடைச்சிருச்சு. ஏன்னா டைம் ஆஃப் ஃபால் வேணும்னா நம்ம 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் தான் நமக்கு தெரியும். ஸோ அதில் எனக்கு ஆக்சலரேஷன் வேணும்னு நான் இதை கண்டுபிடிச்சேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் வந்து இது வந்து u ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க. வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் h, அதாவது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து h. டைம் ஆஃப் ஃபால் நமக்கு வேணும், அதை கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ ஆக்சலரேஷன் நமக்கு தெரியும். அப்போ வந்து s ஈக்குவல் டு ut ப்ளஸ் ½ at ஸ்கொயர் தான் நமக்கு இப்போ இது மூணையும் வச்சு எழுத முடியும். s வந்து என்னது? h. u வந்து 0ங்கிறதுனால ரெஸ்டில் இருந்து இருக்கு இல்லையா? ஸோ ½ at ஸ்கொயர். அப்போ t ஸ்கொயர் என்னது? 2h by a ஆயிடும். கரெக்டா? 2h by a னா இப்போ நம்ம வந்து t ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? t ஸ்கொயர் ஈக்குவல் டு 2h by a என்னப்பா? QE by m. அப்போ 2hm by q. அப்போ t எவ்வளவு? அண்டர் ரூட் 2hm by QE. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு சேம். இப்போ t என்னது? அண்டர் ரூட் 2hm by QE. சார்ஜ் வந்து என்னது? புரோட்டான், எலக்ட்ரான் அண்டு புரோட்டான் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் ஆஃப் புரோட்டான் ஈக்குவல் டு இ. ஹெச் வந்து கான்ஸ்டன்ட், என்ன டிஸ்டன்ஸ் சேம், அண்டு வந்து 2 கான்ஸ்டன்ட். இ வந்து என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்ம், அதுவும் சேம். அப்போ டி வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அண்டர் ரூட் எம். நான் எழுதலாமா? மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட்டும் போது டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் எம். ஆனால் மாஸ் ஆஃப் த புரோட்டான் இஸ் 1836 times that of electron இல்லையா? ஸோ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது மாஸ் ஆஃப் த புரோட்டான் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ டைம் டேக்கன் பை எலக்ட்ரான் வில் பி லெஸ் தென் வாட்? டைம் டேக்கன் பை புரோட்டான். ஏன்னா டைம் வந்து மாஸை ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறதுனால டைம் ஆஃப் ஃபால் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஸ்மாலர் தென் டைம் ஆஃப் ஃபால் ஆஃப் புரோட்டான். ஏன்னா அதானே கேட்டிருக்காங்க, டைம் ஆஃப் ஃபால் ஆஃப் எலக்ட்ரான் இன் கம்பேரிசன் வித் த புரோட்டான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் வந்து டைம் வந்து ஸ்மாலர். டைம் ஆஃப் ஃபால் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஸ்மாலர் தென் time of fall of proton. சரியா?